வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சசிகலா தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுகவாக மீண்டும் உருவாக்கப்படும். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சசிகலா அவர்கள் செய்து முடித்துவிட்டாரா? அதிமுகவில் நிகழக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்கள் அனைத்தும் சசிகலா அவர்களது சதி திட்டமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடிய நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் சசிகலாவிற்கு ஆதரவுகள் தெரிவிப்பதும் தற்பொழுது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்படுகிறாரா? பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்டது போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓரம் கட்டப்படுகிறாரா, அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களது கதை முடிய போகிறதா என்பதையும் அனைத்து தகவல்களையும் இந்த ஒரே வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமியின் பெயர் தமிழகம் முழுவதும் பரவத் தொடங்கியது. காலில் விழுந்த சம்பவம் சசிகலா அவர்கள் இவரது தோளில் கை போட்டு அடுத்த முதல்வர், அதிமுகவை சார்ந்து அதிமுகவை வழிநடத்தக்கூடிய ஒரே நம்பிக்கைக்குரியவராக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவார் என்று சசிகலா அவர்கள் கூவத்தூர் கூட்டத்தின் பொழுது அறிவித்திருந்தார். இதன் அடிப்படையில்தான் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியின் பெயர் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பரவத் தொடங்கியது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரே நபர் செங்கோட்டையன் அவர்கள்தான். பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முதல்வர் பதவி இல்லை என்றால் அடுத்து செங்கோட்டையன் தான் என்று அனைத்து அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஏன் அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களுக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் சிறைக்கு சென்று விட்டால் அதிமுகவின் தலைமை ஏற்க முடியாது என்ற ஒரே காரணத்தினாலும் செங்கோட்டையன் அவர்கள் தலைமை ஏற்றுவிட்டால் வாய்ப்புகள் கிடையாது என்ற அச்சத்தின் காரணமும் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்ய காரணமாக அமைந்தது. ஆனால் அவர் சிறைக்கு சென்றதற்கு பிறகுதான் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது சுயரூபங்கள் அனைத்தும் தெரிய வந்துவிட்டது. இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொருவராக அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நீக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் மீண்டும் அதிமுகவை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக சசிகலா அவர்கள் நீதிமன்றத்தையும் நாடினார். ஆனால் எந்த ஒரு பயனும் கிடையாது. கடைசியில் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்கள் மூவர் கூட்டணியில் அதிமுகவை மீட்டெடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதுவும் மக்களவை தேர்தலில் கை கொடுக்கவில்லை. சசிகலா அவர்கள் பாஜகவுடன் இணையவில்லை. தற்பொழுது பாஜகவுடன் சசிகலா இணையாத தருணத்தில் பாஜக மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவும் கொடுத்தது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தான் அதிமுக சசிகலா தலைமையில் உருவாகும் என்றும் தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது.